ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கிங் தான் பண்ண போகிறோம். என்னென்னா வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 கப் மாதிரி மைதா மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டேன். 2 கப் மைதாவுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் போட்டு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா சளிச்சு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் அப்போதைக்கு செஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, இப்போ நான் ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டை எடுத்துகிட்டு 3 முட்டை தான் எடுத்துருக்கேன் போல். அதை வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஒன்று கலந்துருச்சு. ஓகேவா? அதை எடுத்துட்டீங்கன்னா இப்போ வெள்ளை கருவை மட்டும் நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுனால ஈஸியாக இருக்கும். சர்க்கரையை பொடி பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப்புக்கு 2 கப்பாச்சும் சேர்க்கணும். நான் இப்போ 1.5 கப் தான் சேர்த்துட்டேன். ஸ்வீட் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் 2 கப்பு சேர்த்துக்குங்க. 1 கப் மைதானா 1 கப்பு சுகர் சேர்த்துக்குங்க. தென் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்டிப் வீக்காக வரும்னு பார்த்தேன். அது எதனாலன்னு தெரியல, எனக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் எக் யோக் இருந்துச்சுல, அதையும் நல்லா ஆட் பண்ணி ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டு இப்போ மைதா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பால் வேணுறவங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துங்க. நான் ஆட் பண்ணல. தென் ஒரு டின்னில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்கு பண்ணும்போதே ஓவனை 180 டிகிரியில் டபுள் ராடியோ மேலேயும் கீழேயும் ஹீட் பண்ணி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? சாக்கோ சிப்ஸ் இருந்தால் சாக்கோ சிப்ஸ் போடலாம். இப்போ என்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் தான் இருந்துச்சா, சரி சும்மா டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செஞ்சேன். போட்டு அதை பேக் பண்ணி இப்போ தென் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இல்லாமல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடணும். ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. 180 டிகிரியில் 35 minutes வச்சேன். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.